ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம சிம்பிளாக மஷ்ரூம் புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, இவ்வளோதான் கீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசிக் பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஸ்டார் அனீஸ், ரெண்டு ஏலக்காய், ஒரே ஒரு குட்டி மராட்டி மொக்கு, அண்ட் ஃபைனலாக நம்மளோட பிரிஞ்சி இலை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா லைட்டாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கூடவே கட் பண்ணி வைக்கிற ஆனியன் அண்ட் ஒரு கிரீன் சில்லி அப்படியே சைடில் சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு எலஃபண்ட் அம்மா நான் இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சுடு தண்ணியில் போட்டுருவோம். சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு அரிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிடுச்சுன்னா நான் இப்போ லைட்டாக கொஞ்சமாக புளி போட போகிறேன். ஏன்னா எனக்கு இது அரிக்கணும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக புளி போட்டு இது வேகட்டும். ஸோ இது நல்லா மணந்துருக்கு. அப்படியே கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மஷ்ரூம் போட்டுக்கிறேன். நான் ஏன் கம்மி ஆயில் கம்மி கீ சேர்க்க சொல்கிறேன்னா, வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் பண்ணலை, பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி கம்பேர்டு டு நார்மல் நம்ம பொன்னி அரிசி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை விட பாஸ்மதி ரைஸ் கம்மி. பட் எல்லாமே அளவு தான். இது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மிங்கிறனால நம்ம இதையும் நம்ம டெய்லி சாப்பிட முடியாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் த பெஸ்ட் வே. போர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்கிறோம்ல, இவ்வளோ சாப்பிட்லாம். 150 to 200 கிராம்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 100 to 150 கிராம்ஸ் பொரியல் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கணும். அது எக்காகவும் இருக்கலாம், பன்னீராகவும் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மட்டன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மட்டனில் ஃபேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் நான் என்னோடய சேனலில் வெயிட் லாஸ் வீடியோஸ் போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். எனக்கு அதை ஷார்ட்ஸாக போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு எப்படி போகும்னு தெரியாது. நான் எந்த ஒரு டயட்டிஷியனையும் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணலை. அதே மாதிரி எனக்கு தைராய்டும் இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு சரன்னு கம்மியாகும்ல, அந்த மாதிரிலாம் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நானே என் மேலே அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாது. ஸோ பார்க்கலாம். உங்களோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸை இந்த வீடியோலையாவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அதில் யாருமே கமெண்ட்டும் பண்ணது கிடையாது, சப்ஸ்கிரைபும் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பண்ணுங்கள். ஸோ இப்போது கருகிட்டுருக்கு லிட்ரலி. ஸோ மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மஷ்ரூம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும். இப்போ வர மஷ்ரூம்ஸ்லாம் தண்ணி வர்றதில்லைன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது யாருன்னா எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க. அடிக்கடி மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட மாட்டேங்குது, அதுலேயும் ஹைப்ரிட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு தாட். ஸோ நம்ம நல்லா தண்ணி வர வரைக்கும் சிம்மரில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். கருகுதேன்னு சொல்லிட்டு ஆயில் எல்லாம் ஊற்றிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக வாட்டர் வரும் மஷ்ரூமில். மஷ்ரூம் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சைடில் சேனக்கிழங்கு பாயில் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆவி அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மஷ்ரூமில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. சுருங்கணும். மஷ்ரூம் சுருங்கினா தான் தண்ணி வெளியே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃபுல் சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருந்தால் தண்ணி வந்துடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். 1க்கு 1.5 ரேஷியோவில் நான் மூடி போட்டு விசில் வச்சிடுறேன். ஸோ ரைஸ் போட்டாச்சு, 1க்கு 1.5 தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெறும் 1/2 ஸ்பூன் இவ்வளோ போதும். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்து போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு விசில் வச்சு ஒரு 4 to 5 விசில்ஸ் அண்ட் இது ரெடி ஆயிரும். சைட் பை சைட் சேனக்கிழங்குக்கு மசாலெல்லாம் போட்டு நான் பெரட்டி வைக்கிறேன். ஸோ மஷ்ரூம் புலாவ் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேனக்கிழங்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா? அதுக்கு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணி வடித்து வச்சுருக்கிற சேனக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு மாற்றி வச்சுக்கிறேன். இது கூடவே மசாலாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் ஃபைனலாக தனி மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். காரம் நான் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா எனக்கு வந்து 3 வயசில் சின்ன பையன் இருக்கான். அவன் எதை கொடுத்தாலும் அம்மா காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். சார் வந்து இப்போ மத்தியானத்துக்கு கீ ரைஸை தவிர எதுவுமே சாப்பிட்றதில்ல. அதனால் நான் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். அந்த சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதே நீங்கள் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா கூட கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இப்படியே தான் போட்டு கொஞ்சமாக ஆயிலெலாம் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறேன். ஐ மீன் பொரியல் கன்சிஸ்டன்சிக்கு நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. எப்போவுமே நம்ம ஆயில் கம்மியாக சேர்த்தா பாடிக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபேட் லாஸ் இல்லை வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ஆயில் குறைச்சி தான் ஆகணும். மேக்ஸிமம் பாயில்டு காய்கறி, பாயில்டு ஃபுட்டு தான் சாப்பிட்டாகணும். கார்ப்ஸ் கம்மி பண்ணணும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக் ஜாஸ்தி பண்ணணும். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே நம்ம போகலாம். இல்லைன்னா ப்ரைவேட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணி ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நான் ப்ரைவேட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டைரியில் நான் நோட் பண்ணி வச்சிட்ருக்கேன். பாஸ்ட் 2 டேஸாக நான் சுகர் கட்டில் இருக்கேன். இன்றைக்கி 3rd டே. இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கீழே சொல்லுங்கள்.
ஓகே, இது மேரினேட் ஆகட்டும். ஒரு 5-10 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். அது விசில் வந்து முடிச்சிருச்சு. விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. அது ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிய விடலாம். ஓகே, அதான் ஆயில் இல்லை, தண்ணி. இனிமேல் தான் நான் ஆயில் ஊற்ற போகிறேன். ஸோ தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. நான் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சமாக ஆயில். ஸோ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா ஃப்ரை. அதுக்கப்புறம் மேரினேட் ஆகிருக்கிற சேனக்கிழங்கு இப்போ நாளில் நம்ம ஃப்ரை பண்ண வணக்க ஆரம்பிக்கலாம். நம்ம நிறைய ஆயில் வச்சுலாம் கீழே ஒட்டாது. அதனால் நிறைய ஆயில் போடலையே, அதனால லைட்டாக கீழே ஒட்டுது. ஓகே, ஃபைன். ஸோ லைட்டாக பெருங்காயத்தூள், ரொம்ப ரொம்ப லைட்டாக. நல்லா கிளறி விடலாம். நல்லா அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டால் போதும். ஏன்னா அதை ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணியாச்சு. நான் இது ரொம்ப ரொம்ப ரேராக செய்கிற ஒரு கிழங்கு வகை. வெரி வெரி ரேர். லாஸ்ட்டாக எப்போ செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. அடிக்கடி செய்வீங்களா, இல்லை என்ன மாதிரி ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன் தான் செய்வீங்களான்னு